ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா மணக்க டேஸ்டியான ரசம் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ரசம் செஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. அடிக்கடி நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் தான் ரசம் செய்வீங்க. வாங்க இப்போ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன ஜார் ஒன்று எடுத்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க. மிளகு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகா 1 சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்த்திட வேண்டாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரன்னு இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம். 1-2 பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட 8 அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. தோலோடு சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தோல் வேணான்னா தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தட்டில் நம்ம அரைச்ச மிளகு சீரகம் பூண்டை எடுத்து வச்சிடலாங்க. இன்னும் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேங்க. புளி நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சதுனால கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் புளி ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக வார்ம் வாட்டர் கலந்து நீங்கள் புளியை ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா புளியை இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. பழமான தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. ரசத்துக்கு எப்போவுமே நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி தோல் நல்லா மசிஞ்சிடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகிடணும். அந்தளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுறணுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கைகளால் கலந்து விட்டுறலாம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பெரிய டம்ளரில் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக இந்த ரசம் சாப்பிட்லாங்க. அதுக்கான அளவுகள் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா வரமிளகா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மிளகு சீரகம் பூண்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்படி நம்ம வதக்கி ரசம் செய்யும்போது வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்துற வேணாங்க, கசந்த மாதிரி ஆயிரும். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம கலந்து விட வேண்டாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. நல்லா நுர கட்டி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கொதிக்க விடக்கூடாது. ஓரங்களில் லைட்டாக நுரக்கட்டி வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ரசத்தை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கமன்னு டேஸ்டியான ரசம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ரசத்துக்கு அப்பளம் ஆம்லேட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா எப்போவுமே டெய்லி இதே மெத்தடில் தான் ரசம் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்த ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.